குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஈவினிங் 4 o'clock வந்து 2024ஓட இம்பார்ட்டண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு நியூஸை வந்து ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காவது வேணும்னு தோணுச்சுன்னா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். தமிழ்நாட்டில் முறையாக கட்டிட அனுமதியை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற திட்டத்தை இன்றைக்கி வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 2500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கட்டுற வீடுகளுக்கு வந்து இது பொருந்துமா? அது மட்டும் இல்லாமல் இது வீடு கட்டி முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வந்து பிளான் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குவோம் நகராட்சிக்கிட்டேருந்து. அது வந்து இனிமேல் வாங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் மூலமாக வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். நேற்று வந்து நேபாளத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து நடந்திருக்கும். அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு யாருக்கு எதிராக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினுடைய தலைவரான நேபாள பிரதமர் சர்மா ஒலிக்கு எதிராக வந்து நடந்திருக்கிற நம்பிக்கை வாக்கெடுப்பில் இதில் சர்மா ஒலி வந்து வெற்றி பெற்றிருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக முன்னாள் பிரதமரான பிரசண்டா அவர்களுக்கு எதிராக நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர் தோல்வியுற்றதுனால புது பிரதமரை வந்து சர்மா ஒலி வந்து பதவியேற்று கொண்டார். நேபாள அரசியல் சாசனத்தின்படி பதவியேற்ற 30 நாட்களுக்குள்ளே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணுன்றது தான் அவங்க அரசியல் சாசன விதி. அதன் மூலமாக வந்து சர்மா ஒலி வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, வங்காளதேசத்தில் வந்து மிகப்பெரிய கலவரங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வந்து நடந்துட்டு வரும்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம நியூஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? நேற்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இடஒதுக்கீட்டை வந்து குறைச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு 5%, மீதி இருக்கிற 93% வந்து தகுதியின் அடிப்படையில் வந்து பணிகள் வந்து வழங்கப்படும். மீதி இருக்க அந்த 2% வந்து மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு இந்த 2% ரிசர்வேஷனை கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். சென்னானூர், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க சென்னானூர் ஊராட்சியில் வந்து தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் வந்து புதிய கற்கால கருவிகள், சுடுமண்ணாலான முத்திரை, சங்கு வளையல் துண்டுகள், வட்ட சில்லுகள், கண்ணாடி வளையல் துண்டுகள்னு சொல்லிட்டு நிறைய தொல்பொருட்களை வந்து இந்த அகழ்வாய்வின் மூலமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு குறளை வந்து நம்ம வாசிச்சிடலாம். தெரிந்து செயல் வகைன்ற அதிகாரத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த குறள் வந்து வாசிப்போம். ஆக்கம் கருதி முதலெழுக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். இந்த குறளினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் வரக்கூடிய ஊதியத்தை எண்ணி தற்போது இருக்க முதலீட்டு இழக்கக்கூடிய செயல்களை வந்து அறிவுடையவங்க செய்ய மாட்டாங்கன்றது தான் இந்த குறளினுடைய பொருள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செஞ்சு சாதனையை படிச்சிருக்காங்க நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள். இதற்கு முன்னாடி தொடர்ந்து 5 முறை முழு பட்ஜெட்டையும் ஒரு முறை இடைக்கால பட்ஜெட்டையும் தாக்கல் செஞ்சவர் முன்னாள் பிரதமரான மொராஜி தேசாய் அவர்கள் தான். ஓகே, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா? சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்த முதல் பட்ஜெட்டில் பட்ஜெட் தாக்கல் செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்.கே. சண்முகம் அவர்கள் தான் வந்து முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சவர். சுதந்திரத்துக்கு அப்புறம் வர முதல் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சவர் ஆர்.கே. சண்முகம் அவர்கள். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். நிபா வைரஸ் வந்து தமிழகத்தில் வந்து பரவக்கூடாதுன்றதுக்காக கண்காணிப்பை வந்து தீவிரப்படுத்த சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. என்னென்னா, கேரளா மாநிலத்தில் மலப்புரம் மாவட்டத்தில் வந்து 14 வயது சிறுவன் வந்து நிபா வைரஸ் தொற்றினால் வந்து பாதிக்கப்பட்டு இருந்திருப்பார். அதனால தான் வந்து நம்ம தமிழகத்தில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த சொல்கிறாங்க. காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி, சுவாசிப்பதில் சிரமம், மனமாற்றம், இதெல்லாம் வந்து இந்த நோயினுடைய அறிகுறிகள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். மத்திய அரசு நிதியுதவியுடன் ஊரக வளர்ச்சி திட்டங்கள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய உதவியோட ஊரக வளர்ச்சி துறையில் வந்து பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்படுத்தி வராங்க. அது என்னென்ன திட்டம்னு சொல்லிட்டு சொல்கிறேன், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்க, ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது ஏரி வேலைன்னு சொல்கிறேன் இல்லையா, அது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம். நெக்ஸ்ட் வந்து பண்டைய பழங்குடியினருக்கான பிரதம மந்திரியின் பெருந்திட்டம். நெக்ஸ்ட் வந்து ஜல்ஜீவன் மிஷன். நெக்ஸ்ட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி கிராம திட்டம், பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் நிதி உதவியோட ஊரக வளர்ச்சி துறையில் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள்.
நேற்று வந்து டெல்லியில் உலக பாரம்பரிய குழுவினுடைய 46வது அமர்வு கூட்டம் வந்து முதல் முறையாக நம்மளுடைய இந்தியாவில் வந்து நடந்திருக்கும். அந்த அருங்காட்சியகத்தில் யார் வந்து கலந்துட்டுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோ அமைப்பினுடைய தலைமை இயக்குனரான ஆட்ரே ஆஸ்லோ அவங்க வந்து கலந்துட்டுருப்பாங்க. சரிங்களா, ஆட்ரே ஆஸ்லோ வந்து கலந்துட்டுருப்பாங்க. இதில் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு மட்டுமின்றி அறிவியலும் சேர்ந்ததே வந்து இந்திய பாரம்பரியம். அதாவது வெளிநாடுகளில் வந்து கடத்தி செல்லப்பட்ட நம்மளுடைய இந்திய பாரம்பரிய பொருட்களை வந்து இந்த அருங்காட்சியகத்தில் வந்து வச்சுருப்பாங்க. சுமார் 350க்கு மேற்பட்ட பொருட்களை வந்து இந்த அருங்காட்சியகத்தில் வச்சுருக்கதா வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். காங்கிரஸினுடைய மூத்த தலைவரும் மறைந்த முன்னாள் முதல்வரும் கேரளாவினுடைய முதல்வருமான உம்மன் சாண்டியினுடைய நினைவாக மக்கள் சேவைக்கு வழங்கப்படுற உம்மன் சாண்டி விருதை வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து கொடுக்க போகிறதா உம்மன் சாண்டி அறக்கட்டளை மூலமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை நேத்ரா குமணன் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்க வந்து செயிலர் போட்டியில் வந்து, அதாவது படகோட்டும் போட்டியில் வந்து இந்தியா சார்பாக கலந்துக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐநாவுடைய மக்கள் தொகை அமைப்பு வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2050க்குள்ளே இந்தியாவினுடைய முதியவர்களின் எண்ணிக்கை வந்து ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐநானுடைய மக்கள் தொகை அமைப்பினுடைய இந்தியாவுக்கான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா ஓச்னர். ஓகேவா, இவங்க தான் ஒரு செய்தியில் வந்து இந்த தகவலை வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.